வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் கேக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பல முக்கியமான விடயங்களை நான் அதுல பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா கேக் ஆரம்பத்துல இருந்து எப்படி செய்யறதுன்றத படிப்படியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுதான் என்னுடைய நோக்கம். அது ரொம்ப படபடன்னு ஃபாஸ்டா போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் செய்ய முடியும். ஏன்னா நான் இங்க செய்யறப்ப அதை மீண்டும் நீங்க செய்து பார்க்கணும். கண்டிப்பா ஐசிங் எல்லாம் கை பழக்கம் வந்தாதான் உங்களுக்கு நல்லா செய்ய முடியும். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். பிராக்டிஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நீங்க பார்க்கறத நீங்க கண்டிப்பாக பிராக்டிஸ் பண்ணிதான் ஆகும். ஸோ சாந்தாஸ் கேக்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சிகளும் அவ்வப்போது உங்களுக்கு வருது. அதாவது த ஸ்டோரி பிஹைண்ட் சாந்தாஸ் கேக்ஸ்ன்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். அதாவது நான் ஆரம்பத்துல கேக் செய்ய தொடங்கின நாட்கள்ல இருந்து என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துட்டு வர்றேன். அது ஒரு லாங் ஸ்டோரி. ஸோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் உங்க கூட பகிர்ந்துட்டு வர்றேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எபிசோட். நான் செய்த ஒரு கேக்கை பத்தின அனுபவம் என்னன்றதை நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு அனுபவம் இத்தனை வருட காலமாக, அதாவது 40 வருடங்களுக்கு மேல நான் கேக் செய்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டது இல்லை. ஸோ அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதே சமயம் இப்படி நடந்திருக்க கூடாதே என்று கூட நான் அடிக்கடி நினைக்கிறது. ஸோ ஃபெட்கெட், எனக்கு ஃபெட்கெட் செய்யும்படி ஒரு கேக் ஆர்டர் ஸோ அதுக்கு ஏற்றது போல நான் பல சைசஸ்ல கேக் செய்தேன். அவங்க வெஜிடேரியன்ஸ். ஸோ அதனால அவங்க வெஜிடேரியன் கேக் கேட்டாங்க. நான் வெஜிடேரியன் சாக்லேட் கேக் தான் செய்தேன். 5 கேக்குகளை ஒரு கேக்குக்கு மேல ஒரு கேக் வச்சு சாண்ட்விச் பண்ணி தான் அந்த ஷேப்பே நான் வெட்டி எடுக்க வேண்டி இருந்தது. இது அவ்வளவு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கேக் இல்லை. அது மட்டும் இல்லை, கேரக்டர் கேக்ஸ் செய்யறப்போ அந்த கேரக்டர் சரியாக இருக்கணும். அதாவது அந்த முகம் சரியா அமையணும், உடம்பு சரியாக அமையணும். அது மட்டுமல்ல, கண்கள் கண்கள் உண்மையா சரியாக அமையணும். இதுதான் இந்த கேரக்டர் கேக்ஸ். அதாவது இது ஒரு நாவல்டி கேக். உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதாவது சாதாரணமாக ஒரு ரவுண்ட் கேக்கு செய்து அதுல அப்படியே கிரீமை பூசி, இப்ப நிறைய பேர் அப்படி செய்து அதுதான் செய்யணும். நிறைய பார்க்கக்கூடியதாக கிரீமை பூசி, அதுக்கப்புறம் ஒரு டேர்ன் டேபிள வச்சு அப்படியே சுத்தி கிரீம் பூசிடலாம். அதுக்கப்புறம் ரெடிமேடாக விற்கிற பட்டர்ஃப்ளைஸோ அப்படி இல்லைன்னா அந்த ஃபிகரின்ஸோட சின்ன கார்ட்போர்ட் இமேஜஸோ இதுல எல்லாத்தையும் வச்சு வச்சு கேக் டெக்கரேட் பண்றதுக்கும் இதை போல ஒரு கேரக்டரை உருவாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு கேரக்டர் நாங்க உருவாக்கும் போது அதுக்கு தகுந்த சகல அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய உடம்பு எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் அந்த கேக்ல நாங்க கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். அப்பொழுதுதான் அது தத்ரூபமாக அமையும். ஸோ நான் இது முதல் செய்யாமல் இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பெட்கெட் கேக்கை நான் சரியா செய்வதற்கு நான் முயற்சி செய்தேன். இதே போல இதுக்கு முன்னம் பீட்டர் ரேபிட் கேக் ஒன்று நான் செய்திருக்கேன். அது கூட ரொம்ப அழகாக வந்தது. அதுவும் ஒரு பெரிய கேக், உயரமான கேக். இந்த பெட்கெட்டும் அதே போலதான், கேக்கும் பெருசு, அதே சமயம் உயரமும். எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது, இவங்க எப்படி இதை கொண்டு போய் அவங்க வீட்டுல சேர்க்க போறாங்க. ஏன்னா இது இந்த மாதிரி கேக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப ரொம்ப கவனமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். எப்பவுமே நான் அவங்களுக்கு யாரு கேக் எடுக்க வந்தாலுமே அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஒரு உயரமான கார்ல கேக் கொண்டு போனால் அந்த கேக் ஆடாமல் அசையாமல் போகும். ஒரு சின்ன காராக இருந்தா என்ன நடக்கும்னா, அந்த கார் குலுங்கும். ஸோ குலுங்கும் போது கேக் இட்ஸ் வெரி டெலிகேட் ஐட்டம். ஸோ அதனால அதை ரொம்ப கவனமா டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறவர்களுடைய பொறுப்பு. ஒரு 4 வீல் டிரைவாக இருந்தா அது கவனமாக அந்த கேக்கை கொண்டு போய் சேர்க்கும்.
ஸோ ஃபெட்கட் நான் செய்துட்டேன். எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் செய்தாச்சு. அந்த ஃபெட்கட்டுக்குரிய ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பாக்ஸ் அதுவும் ஒன்று வாங்கினேன் நான். வாங்கி அந்த ஃபெட்கட்டை நல்லா அழகாக அதில் வச்சு எல்லாம் செட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். இப்போ 2 பேர் வந்தாங்க. அதை பிக்கப் பண்ணி போகிறதுக்கு 2 பேர் வந்தாங்க. ஒரு அம்மாவும் பையன். ஸோ காரை கொஞ்சம் நான் போய் எட்டி பார்த்தேன். பார்த்தப்பவே எனக்கு கொஞ்சம் மனதுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. ஏன்னா அந்த கார் வந்து ரொம்ப சின்ன கார், அப்படியே நிலத்தோட இருக்கு. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நான் சொன்னேன், இது வந்து நீங்க அந்த பெக்கெட் அந்த பாக்ஸை அவங்க என்ன செய்திருக்கணும்னா அவங்களுடைய மடியில வச்சு கொண்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அதைத்தான் நான் சொன்னேன். ஆனா மடியில வச்சு கொண்டு போறதுக்கும் அது வந்து அவ்வளவு சின்ன ஒரு கேக் கிடையாது, பெரிய கேக். ஸோ இருந்தாலும் கூட எங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த கேக்கை பாதுகாப்பாக அவங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஆயத்தங்களை வந்து நாங்க அந்த கார்லயே செய்து கொடுத்து அனுப்பினோம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷங்கள் டிரைவ்ல தான் அந்த இடம் இருந்தது, அவர்களுடைய வீடு. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் பிக்கப் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ எனக்கு இந்த கேக் வந்து போய் சேரும் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருந்தது. அப்ப அவங்களுக்கு நான் சொல்லியும் அனுப்பினேன். நீங்க போன உடனே தயவு செய்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. கேக் எப்படி வந்து சேர்ந்ததுன்றத பத்தி கால் பண்ணுங்க. நானும் பார்த்திருக்கிறேன். 1 மணித்தியாலம் ஆச்சு, 1 1/2 மணித்தியாலம் ஆச்சு. அங்க இருந்து இந்த செய்தியுமே வரல. ஸோ நான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி பார்த்தேன். கேக் வந்து நல்லா சேர்ந்ததான்னு கேட்டு ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பினேன். இப்ப கேக் ஒண்ணு வந்து செய்றது மட்டும் எங்களுடைய பொறுப்பு அல்ல. அந்த ஒரு ஒகேஷனுக்காக, அதாவது அது ஒரு 50th பர்த்டேக்காக அவங்க செய்றாங்க. இட்ஸ் எ ஸ்பெஷல் பர்த்டே. எல்லா பர்த்டேயும் ஸ்பெஷல் தான். ஆனாலும் கூட ஒரு 50th பர்த்டேக்கு அவங்க செய்யும்போது, அது வந்து சரியான முறையில அவங்க வீடு போய் சேரணும்ன்ற ஒரே நோக்கம் தான் எனக்கு இருந்தது. ஸோ அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அப்ப திரும்பி வந்த மெசேஜ பார்த்தப்போ எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இட் ஹஸ் ஃபாலன் அபார்ட்." எனக்கு எப்படி இருக்கும்? பர்த்டே பாய்க்கு வந்து சர்ப்ரைஸா தான் இந்த கேக் அவங்க செய்து குடுக்குறாங்க. அவங்களுடைய சிஸ்டர் தான் செய்து குடுக்குறாங்க. சிஸ்டரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. அப்போ 50த் பர்த்டே ஃபாலன் அபார்ட்ன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அ நான் கேட்டேன், "கேன் ஐ கம்?" அவங்க அத எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ அவங்க சொன்னாங்க, "நோ, நோ, நோ, டோன்ட் வொரி அபௌட் இட். வி கேன் ஃபிக்ஸ் இட்." எனக்கு தெரியும் அது அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ உடனே நான் திரும்பவும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், "நோ, ஐ திங்க் ஐ வில் கம்." ஏன்னா என்னுடைய பொண்ணு வீட்டுல இருக்கல்ல அப்ப, காரும் வீட்டுல இருக்குல்ல அப்ப. ஸோ அப்பதான் என்னுடைய பெண் வந்தாங்க உள்ளுக்கு. கிரிஜா அப்பதான் வந்தாங்க. வந்த உடனே நான் சொன்னேன், "இப்படிதான் நடந்துச்சு." தென் ஷி செட், "வில் கோ." நாங்க போவோம். போய் அந்த கேக்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருவோம். சொல்லி நாங்க 2 பேரும் போனோம். போய் அவங்க வந்து என்ன அங்க ட்ராப் பண்ணிட்டு, நான் உள்ள போனேன். போய் பார்த்தா எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அந்த கேக்க பார்த்த உடனே அழுகை தான் வந்தது. ஓ! 50த் பர்த்டே கேக். ஆனா இன்னும் பர்த்டே பாய்க்கு தெரியாது. ஸோ நான் அங்க போன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்ல இப்படி. நான் வந்து அந்த கேக்க ஃபிக்ஸ் பண்றதுக்காக அங்க வந்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கேக்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்ன தேவைன்றது எனக்கு தெரியும். அந்தந்த கலர் ஐசிங் வேணும். ஸ்க்யூவர்ஸ், அதாவது அந்த அ கேக்ல குத்துற அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல ஸ்க்யூவர்ஸ். அதெல்லாம் வச்சு தான் நான் செய்து குடுத்தேன். அப்படி இருந்தும் கூட, கார் வந்து ரொம்ப குலுங்கி இருக்குன்னு நானு. அதனால தான் இது நடந்தது. ஸோ நான் கொண்டு போன பொருட்கள வச்சு, என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த கேக்க வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா என்ன ஒண்ணு, இந்த ஃபெட் கேட் வந்து இங்கேருந்து போகும்போது அப்படியே நேரா நிமிர்ந்து இருந்தது. ஆனா நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அங்க வச்சப்போ, அது வந்து கொஞ்சம் அப்படி சாஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, "பெட் கேட் வந்து ரொம்ப டயர்டா அப்படியோ சாஞ்சுட்டாருன்னு நீங்க சொல்லுங்க பர்த்டே பாய்க்கு." அதுக்கப்புறம் நான் அங்கருந்து கிளம்புறதுக்கு முன்ன அவங்க பர்த்டே பாய எனக்கு அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தி, அவர் கூட இருந்து படமும் எடுத்து, அ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க இன்னைக்கும் கூட பல தடவைகள் எனக்கு மெசேஜ் அனுப்பி, அனுப்பி அவங்க தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. "நீங்க வந்து இத ஃபிக்ஸ் பண்ணது வந்து அ நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அ அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க." ஸோ
ஸோ இது மாதிரி ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்நாள்ல இதுவரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. எப்பவுமே அந்த கேக் போகும், அது நல்ல நிலைமையில போகும். சில சமயங்கள்ல நானே போய் டெலிவர் பண்ணி அந்த கேக்க அங்க செட்டப் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் செய்து குடுத்துட்டு வருவேன். ஏன்னா இங்க ஒரு தடவ ஒரு கேக் நான் செய்தேன் 60 இயர்ஸ். 60 இயர் கேக் வித் சோ மெனி ஃப்ளவர்ஸ். ஒரு 250 ஃப்ளவர்ஸ் அதுல இருக்கும். எல்லாம் ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நான் கேக் செய்தேன். ஆனா அது வந்து 2 போர்ஷன்ஸா 2 பார்ட்ஸா அந்த கேக்க நான் இங்கிருந்து கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல அனுபவம். இதே சமயம் நான் இன்னொரு அனுபவத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். லண்டனுக்கு இங்க இருந்து ஒரு கேக் கொண்டு போனாங்க. பெர்த்ல இருந்து. அவங்க வந்து பாபா டிவோட்டீஸ். ஸோ அவங்க வந்து ஒரு 3 டியர் கேக் வேணும்னு கேட்டாங்க. கொண்டு போறதுக்கு லண்டனுக்கு. ஸோ அவங்க கேட்டப்பவே நான் கொஞ்சம் யோசிச்சேன். லண்டன் வரைக்கும் எப்படி கேக் போய் சேரும்ன்றது கொண்டு போறது ரொம்ப பத்திரமா கொண்டு போகணும். அது மட்டுமல்ல, அ டெக்கரேஷன்ஸ் எதுவும் ஆடாம, அசையாம இருக்கணும். ஆனா அவர்கள் வந்து வெஜிடேரியன் கேக் வேணும்னு கேட்டாங்க. அதே சமயம் எப்பவுமே அவர்களுடைய பஜனுக்கெல்லாம் நான் தான் அவங்களுக்கு கேக் செய்து குடுக்குறது வழக்கம். ஸோ இந்த கல்யாணத்துக்கும் கேக் நான் தான் செய்யணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்டதால இப்ப நானும் அ ஓகே பாபா மேல பாரத்த போட்டு செய்யலாம்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சொல்லி அந்த 3 டியர் கேக் நான் செய்து கொடுத்தேன். இட்ஸ் வெஜிடேரியன் கேக். வெஜிடேரியன் ஃப்ரூட் கேக் அது. 3 டியர்ஸ் செய்து 3 பாக்ஸஸ்ல நான் பேக் பண்ணேன். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட நான் அட்டாச் பண்ண எல்லாம் ஓப்பன் ரோசஸ் நான் செய்திருந்தேன். அது வந்து ரொம்ப டேண்டியான ஃப்ளவர். ஆனாலும் கூட அதெல்லாம் அழகா அப்படியே நல்ல இறுக்கமா அதுல அ அந்த கேக்கோட அது ஒட்டி இருக்கிற மாதிரி அத அட்டாச் பண்ணி எல்லாம் குடுத்தேன். ஸோ அவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் எடுத்துட்டு போய் பிளேன்லயும் கொண்டு போய் லண்டனுக்கு சேர்த்துட்டாங்க பாதுகாப்பா. ஸோ எதுவுமே நடக்கல. அவங்க வந்து வெட்டிங் ஹாலுக்கு போறப்போ அந்த லிஃப்ட்ல போகணும் மேல. ஸோ அவங்க வீட்டு அந்த பையன் தான் அந்த கேக்க எடுத்துட்டு போயிருக்காரு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு 3 பாக்ஸ் செய்யணும். வச்சு அவர் அம் எடுத்துட்டு போயிருக்கார் லிஃப்ட்ல. லிஃப்ட்ல போய் லிஃப்ட்ல இருந்து வெளிய போறப்போ கேக் கீழ விழுந்துருச்சு. 2 பாக்ஸ் கீழ விழுந்துருச்சு. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே அவர் சொன்னது சாய்ராம்ன்றது. ஸோ இப்ப எல்லாருக்குமே அந்த 2 பாக்ஸையும் திறக்கறதுக்கு பயம். அது எப்படி இருக்குமோ? கேக் உடைஞ்சு போயிருக்குமோ? ஃப்ளவர்ஸ் எல்லாம் நொறுங்கி இருக்குமோ? என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னு அவங்க பாபாவ ப்ரே பண்ணி பண்ணி அவங்க வந்து பாக்ஸ திறந்து பார்த்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு அதிசயம். இத நாம் என்னாலேயே நம்ப முடியல. அவங்க வந்து எனக்கு சொல்றப்ப அவங்க அழுகுறாங்க. அழுது அழுது இந்த விஷயத்த எனக்கு சொன்னாங்க. ஸோ எனக்குமே இது பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அந்த 2 பாக்ஸும் கீழ விழுந்தும் கூட அந்த கேக்ல இருந்து ஒரு ஃப்ளவர் பெட்டல் கூட அசையல. அப்படியே இருந்தது. ஸோ இது நாங்க என்னன்னு சொல்றது. ஸோ அது ஒரு அனுபவம். இது ஒரு அனுபவம். அது வித்தியாசமானது. இதுவும் வித்தியாசமானது. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலம் இந்த கேக் அனுபவங்கள நான் பகிர்ந்துக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, கேக் செய்றவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ட பத்தி நல்லா யோசிக்கணும். அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கேக்க செய்ததுக்கு அப்புறம், அந்த டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப அது வந்து உடைஞ்சு போச்சுன்னா, எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு மனதுக்கு ஒரு வருத்தம். அது மட்டுமல்ல, ஒரு கேக் வந்து முழுமையாக போய் சேரணும். ஒரு ஃபங்ஷன். அது வெட்டிங்கா இருக்கலாம், பர்த்டேயா இருக்கலாம், என்ன ஃபங்ஷனாவும் இருக்கலாம். ஸோ இது வந்து எல்லாரும் மனதுல வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம், கவனம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். ஏன்னா சிலர் வந்து இப்ப ஸ்கூட்டர்ல, மோபைக்ல எல்லாம் கூட கேக் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஆனா அது வந்து இங்க இல்ல, ஆஸ்திரேலியால இல்ல. அப்படி செய்ய மாட்டாங்க. பட் இந்தியால எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இது கொஞ்சம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுவரை ஷாந்தாஸ் கேக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு அருமையான நிகழ்ச்சியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.